ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் அட்வென்ச்சர் வெப் சீரிஸாக வெளியான டேர்டெவில் பார்ன் அகைன் வெப் சீரிஸ் உடைய சீசன் 2 எப்படி இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் உடைய முதல் எபிசோட இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வரும் நாட்களில் மீதமுள்ள எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிடும். இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சீசன் 1ல நடந்த நிகழ்வுகளை தொடர்ந்து அசாசின் புல்ஸை மேயர் வில்சன் ஃபிஸ்க சுட்டதுக்கு அப்புறமா அவருடைய மக்கள் ஆதரவு அப்படின்றது பெருகிட்டே போகுது. அவர் ஒரு கரப்டட் பொலிட்டீஷியனா இருந்தாலுமே மக்களுடைய பெரிய ஃபிளா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறதி தான். மேயர் ஃபிஸ்க் பாத்தீங்கன்னா ஒரு கரப்டான ஆள் அப்படின்றத மறந்துட்டு அவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மக்கள் சப்போர்ட் யூஸ் பண்ணி மேயர் வில்சன் ஃபிஸ்க் பாத்தீங்கன்னா ஹார்ஷான ஆன்டி விஜிலன்டி பாலிசிஸை ஜியோவா பாஸ் பண்றாரு. நியூயார்க்ல மார்ஷல் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆன்டி விஜிலன்டி டாஸ்க் ஃபோர்ஸை ஸ்ட்ரீட்ல நடக்க வைக்கிறாரு. அவங்க டேர்டெவில் எப்ப பார்த்தாலும் சுற்றுவாங்க அப்படின்ற ஒரு சூழல் உண்டாகுது. டேர்டெவில் ஷேடோஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் கரண்ட் பேஜோட இணைந்து இந்த சிச்சுவேஷனை எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த சீரிஸ் உடைய கதையே. கிளென்னுடைய அந்த இன்ட்ரோகேஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்கறதுக்கு. அவருடைய மென்டல் ஹெல்த் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு அவர் என்ன ஆன்சர் சொல்றாரு அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. கிளென் டியூக்கன்ஸ் இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஸ்பீச்ல இருக்கிற அந்த போல்ட்னஸ் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் உடைய பிளஸ் அப்படினே சொல்லலாம். ஆன்டி விஜிலன்டி டாஸ்க் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா ஐஸ் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படினே சொல்லலாம். இந்த சீரிஸே பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற அந்த பாலிடிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா டேர்டெவில் வர்சஸ் கிங்பின் அப்படின்றதுக்கு பதிலா டேர்டெவில் வர்சஸ் கரண்ட் பாலிட்டிஷியன்ஸ் அப்படிங்கிற ஒரு மோட்ல தான் எடுத்திருப்பாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருந்தது. அது பார்க்கிறதுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கும். சீரிஸ் உடைய ஸ்டார்டிங்ல இருக்கிறதும் எண்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த எபிசோட முடிச்ச விதம் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை பில்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் நிறைய கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸும் கான்செப்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்து வர எபிசோட்ஸ்க்கு பேஸா இந்த எபிசோட வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. சீசன் 1ல வந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் வந்து கொண்டு வருவாங்க. அதே மாடல் தான் இதுலயும் ஃபாலோ பண்றாங்க. சோ வரும் நாட்கள்ல வர அந்த எபிசோட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். மோஸ்ட் ஆஃப் த இயர்லி ஸ்கிரீனிங் பார்த்த அந்த கிரிட்டிக்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்டான ஒரு சீசனா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த எபிசோட்ல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஒரு எபிசோட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ் உடைய ஃபுல் எபிசோட்ஸும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கான ரேட்டிங் நம்மளால தர முடியும். Thank you for watching.